இது இன்னும் கூட பெரிய இடத்துல வச்சிருக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் அசௌரியமா இருக்கு. முதல்ல அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னுடைய மனசு பெருசு, இருக்கிற இடம் சிறிது. இதுக்கு முன்னாடி நடந்த பிரஸ் மீட் எல்லாம் வாசல்ல நடந்தது. இது உள்ள நடக்குது. இதுதான் அத்தாரிட்டேட்டிவ் பிரஸ் மீட் அபவுட் விஸ்வரூபம். வேற விஷயங்கள்லாம் வெளியே பேசலாம். என் பொருள் என் சொத்தை பத்தி பேசுறது இங்கே ராஜ்கமல் உங்களுக்கு சொல்லும். அதை நீங்கள் மக்களிடத்தில் எடுத்து செல்வீர்கள். கடந்த சில மாதங்களாக வாரங்களாக ஏற்பட்டு வரும் குழப்பங்கள், எனக்கு விடப்பட்டு இருக்கும் மிரட்டல்கள், அறிக்கைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அமைதியாக நான் செய்யும் வேலை நியாயமான வியாபாரம் என்பதை தெரிந்து கொண்டு நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதன் சட்ட விவகாரங்களையும் அறிந்து கொண்டுதான் நான் இதை செய்திருக்கிறேன். இது புது வழி. என் சுயநலத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட தனி வழி அல்ல. இது புது வழி. நாளை இது பொது வழி ஆகும். புதிய ஊடகங்களை பார்த்து மிரளுவது என்பது புதிதல்ல. இதுக்கு முன்னாடி சேட்டலைட் டிவி வந்தபோது இதே மாதிரி அமக்களங்கள் செய்தார்கள். அன்று வர்த்தகத்தில் டைரக்டாக நாங்கள் இறங்காததுனால பதட்டங்கள் இல்லை. இன்று வர்த்தகம் பேசுகிறது. அதன் பிரதிநிதியாக நான் நின்று கொண்டு இங்கே பேசுகிறேன். இந்த டிடிஎச் என்ற முறை பிசகானதல்ல. யாரையும் கீழே தள்ளிவிடாது. இந்த கேமராக்கள் இல்லாத போது முன்பெல்லாம் 16mm கேமரால நியூஸ் போயிட்டு இருந்தது. இப்ப அது டிஜிட்டல் கேமராவா மாறி இருக்கு. நீங்க எழுதும் பேனாக்களும் எல்லா பொருட்களுமே மாறிவிட்டன. ஊடகத்துக்கு ஏற்ப அவை மாறிக்கொண்டு வருகின்றன. இந்த மாற்றத்தை, இந்த விஞ்ஞான மாற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. நியாயமான வியாபாரம் செய்திருக்கிறேன். என்னுடைய எக்ஸிபிட்டர்ஸிற்கு, திரையரங்க உரிமையாளர்களுக்கு எந்த பாதகமும் வராமல் செய்யப்பட்டிருக்கும் இந்த வியாபாரத்தை தடுப்பதற்கு அதிகாரம் என்பது யாருக்கும் இல்லை. இந்த படத்தில் வரும் பாட்டை நான் சொல்லி காட்டினால் உங்களுக்கு புரியும். இசை வெளியாகிவிட்டது. யார் என்று புரிகிறதா? இவன் தீ என்று தெரிகிறதா? தடைகளை வென்றே சரித்திரம் படைத்தவன் ஞாபகம் வருகிறதா? யாருக்கும் அடிமை இல்லை. இவன் யாருக்கும் அரசன் இல்லை. இதுதான் நான் சொல்ல வரேன். பாட்டிலையும் அதை தான் சொல்லியிருக்கு. கொஞ்சம் டிராமாட்டிக்கா சொல்லணுங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். நான் அதையே தான் நானும் சொல்ல வரேன். இந்த அசோசியேஷனில் பொறுப்பில் இருப்பவர்கள் பால் தொடுக்கப்பட்ட வக்கீல் நோட்டீஸ் வழக்கம் தொடரும் தேவைப்பட்டால். இதுல ஒரே ஒரு இது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்பதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். எல்லாருக்கும் சமதளத்தில் தங்கள் வாய்ப்புகளை தேடிக்கொள்ளும் ஒரு லெவல் பிளே கிரவுண்ட் என்று சொல்வார்களே, அதை ஏற்படுத்தி கொடுக்கும் காம்படிஷன் ஃபேராக இருக்க வேண்டும் என்பதை நினைத்து அரசாங்கம் ஏற்படுத்திய சென்ட்ரல் பாடி இந்த இதுல ஆங்கிலத்தில் படிக்கிறேன். அது தமிழாக்கம் நீங்களே பண்ணீங்க. என்னுடைய தமிழாக்கம் தவறாக இருந்து விடக்கூடாது. The findings of the Honorable CCI are squarely applicable to the facts of the present case and fully binding on each of your notices, and in light of the above judgment of the CCI, the action taken by you in passing the resolution dated 2012 is in deliberate disregard of the law laid down by the statutory regulator. Please note that under the provisions of the Act, the penalties would not only visit the association and the persons associated therewith, but also persons involved in such abuse with the discretion to levy a penalty up to 10% of the average turnover for the last 3 preceding financial years upon such persons. அதாவது இது அவங்க செய்திருக்கிறது இந்த அரசு ரெகுலேட்டருக்கு எதிரான ஒரு செயல். இவர்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதற்கு நிரூபணத்திற்கு நீங்க உங்க பத்திரிகையில வந்த செய்திகளே நிரூபணம் போதுமானது. இவர்களுடைய
மொத்த வருவாய், அதாவது இவங்களுக்கு வரி கட்டினது போகல, டர்ன் ஓவர், மொத்த வரவு என்னவா இருக்கிறதோ அதில் 3 வருடங்கள் பிந்தைய கணக்கை எடுத்துக்கொண்டு அதில் 10% பெனாலிட்டியாக அவர்கள் மீது போடப்படும். 15 கோடி சம்பாதிக்கிறவங்களா இருந்தா 3 வருஷம் 15 கோடி சம்பாதிச்சிருந்தீங்கன்னா 45 கோடியில 10% 4.5 கோடி கொடுக்க வேண்டியிருக்கும். 100 கோடி சம்பாதிச்சிருந்தீங்கன்னா அதே 10% கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது 100 கோடி வருஷம் சம்பாதித்திருந்தால் அந்த 300ல 10% கொடுக்க வேண்டியிருக்கும். அவர்களுக்கும் சட்ட வல்லுநர்கள் தெரிந்தவர்கள் இருப்பார்கள், அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு இதில் இருக்கும் நியாயத்தை. இது சட்டத்தின்படி நேத்தி எங்கிட்ட சில வேண்டுகோள்களை விடுத்தார்கள். இது சட்டப்படி நான் எடுத்த ஒரு முடிவு. நேசப்படி நியாயப்படி நான் எடுத்த முடிவு என்னங்கிறது நான் சொல்றேன். என்னுடைய சௌகரியத்திற்காக ரிலீஸை தள்ளி வச்சிருக்கேன், யாருடைய ஆணைப்படி அல்ல. தெலுங்கில் இதே தேதிகளில் படம் வருகிறதும், இன்னும் எங்களுக்கு போதிய அவகாசம் டிடிஎச் கொடுக்கப்படவில்லை என்பதும், என்னுடைய டிடிஎச் பார்ட்னர்ஸை நான் கைவிடப் போவது இல்லை. டிடிஎச்சில் படம் வரும். இண்டஸ்ட்ரி நலன் கருதி என்னுடைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் பிரீமியருங்கிறத மாற்றி அதே தேதியில் வர வையுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இது நலம் பயக்குமெனில் யோசித்து அந்த முடிவையும் எடுப்பேன். இந்த முடிவை எடுக்க வேண்டியது நானாக இருக்க வேண்டும். காரணம், இது என்னுடைய பொருள், இது எனது அங்காடி, அவர்களதும் தான், ஆனால் பொருள் எனது. இதை விற்கும் பொறுப்பும் அருகதையும் எனக்கு மட்டுமே இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி, இந்த படத்தின் ரிலீஸ் தேதியை நான் அறிவிப்பேன். வேறு எக்ஸிபிட்டர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நியாயமான முறையில் தொழில் செய்யும் எனக்கு